ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் ஆயில், அப்புறம் 2 பிரியாணி இலை, 2 சின்ன பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, கல்பாசி, 2 ஏலக்காய், 2 ஸ்டார் பூ போட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி தனியா போட்டு அதையும் வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சுக்கிற 1/2 கிலோ சிக்கனை போட்டு வதக்கலாம். சிக்கன் 5 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு 2 டீஸ்பூன் தயிர் போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் சிக்கனை வேக விடலாம். சிக்கன் நல்லா வெந்தாச்சு. சிக்கனில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 3 கிளாஸ் அரிசி ஊற போட்டிருக்கோம். 3 கிளாஸ் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியில் உப்பு பார்த்து, உப்பு பத்தலைன்னா திரும்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம ஊற போட்டு அரிசியை போட்டுட்டு கொதித்ததுக்கப்புறமா மூடி போட்டு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணி 15 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.